Welcome to you. I am S. Nagarajan. 11th standard physics exam-உடைய questions analyze பற்றி பார்க்கலாம். B type questions நான் put பண்ணியிருக்கிறேன். First questions option D angular momentum, second questions option B center point of the circle, third questions option D decreases. இது 3 questions book back questions தான். Fourth questions பார்த்துட்டிங்கன்னா option A இது வந்து பார்த்தீங்கன்னா 2.16 எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை நம்பர் சேஞ்ச் பண்ணி கேட்டுருக்குறாங்க. ஃபிஃப்த்து கொஸ்டின்ஸும் ஆப்ஷன் டி 75 ஜூலு, இதுவும் 8th லெசன்ஸில் 8.27 எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில் நம்பர் சேஞ்ச் பண்ணி கேட்டுருக்குறாங்க. 6th கொஸ்டின்ஸ் ஆன்சர் சி பைஎஸ், 7th கொஸ்டின் ஆன்சர் ஏ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். 8th கொஸ்டின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி I = 1/3 ml². இது புக் இன்சைடு போயிருக்குது, 5th லெசனில் இருக்குது. இது 9th கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஏ ஆவரேஜ் வெலாசிட்டி, 10th கொஸ்டினுடைய ஆன்சர் ஏ வெலாசிட்டி. 11th கொஸ்டினுடைய ஆன்சர் சி சைன் எக்ஸ் ப்ளஸ் நியூட்டி. 12th கொஸ்டின் ஆன்சர் டி G = 25 m/s². 13th கொஸ்டின் ஆன்சர் பி நெட் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் 0. ஸோ 14th கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ -9 m/s and 5 m/s. புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். 15th கொஸ்டின்ஸ் ஆன்சர் டி டார்க் அண்ட் எனர்ஜி. இதில் 12 கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக் ஆகும், 2 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில் நம்பர் சேஞ்ச் பண்ணியும், 1 வந்து 5th லெசன்ஸில் இந்த டேபிள்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக 12 கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன செஞ்சுருக்கோம், ஈஸியாக எடுத்துருக்க முடியும். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தவங்களுக்கு ரிமைனிங் 2 கொஸ்டின்ஸுமே ஈஸியாக இருக்கும். 1 வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்டுருக்குறாங்க. 2 mark and 3 mark and compulsory problems everything is okay. 5 mark பார்த்தீங்கன்னா above ஆவரேஜ்க்கு குட், பிலோ ஆவரேஜ் அண்ட் ஆவரேஜ்க்கு கொஞ்சம் ஏமாற்றம் இருக்குது. சென்டம் கண்டிப்பாக இருக்கும். ஃபெயிலியர்ஸ் தெர் இஸ் நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ வெரி மச்.